விஜய் சேதுபதிக்கா. எனக்கு 2 பேருதுமே பிடிக்கும். ஆனா இப்போதைக்கு விஜய் சேதுபதி தான் பிடிக்கும். அவன் அங்க இருக்கிறவங்க கூடலாம் பேசுறது அப்படியே எப்படி இருக்குன்னா லைவா இருக்கு. ஏதோ ஒரு கமலஹாசன் சார்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இவங்கன்னா அப்படி பக்கத்து வீட்டு அண்ணனோ இல்ல அந்த மாதிரி இருக்கு விஜய் சேதுபதியை பார்த்தா. எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன இவன் இப்படி தப்பு பண்றா, அவன் நல்லது செய்யறான்ற நமக்கு ஒரு தோணுல. அந்த அங்க இருக்கிறவங்கள பத்தி அதெல்லாம் கரெக்டா அவன் கொஸ்டின் பண்றது எனக்கு ரொம்ப லைவா இருக்கு. விஜய் சேதுபதி தான். நான் அவர் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்காப்புல. போக போக எல்லாத்தையும் நல்லா பழகிடுவாப்புல. அது போக என்னன்னா, அவங்க சொல்றது எல்லாமே அந்த உள்ள கஷ்டம் எல்லாருக்குமே அவங்கள உள்ள கஷ்டம் எல்லாருக்கும் புரியுது. என்னென்ன சொல்கிறோம் வைக்கிறோன்னு. அருணுக்கெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக சொல்லி எல்லாமே திருந்திட்டார். இந்த வாரம் 2 வீக்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மாற்றங்கள் வந்து நிறைய. உங்கள் அப்பாவே நேற்று வந்து எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அப்பாவே மெனக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதுவுமே சௌந்தர்யா அவங்க அப்பா அம்மாவும் விஜய் சேதுபதி சார் உங்கள் நல்ல கண்ணை பாரு அதை பாரு, அவர் வந்து உங்களுடைய நல்லதுக்காக சொல்கிறாரு வைக்கிறாங்க. அருணுடைய மாற்றங்கள் நிறைய இருந்தது. அதனால் விஜய் சேதுபதியுடைய இது வந்து அவருடைய இது கண்டது எல்லாருமே நம்ம சொன்ன எல்லாருமே நல்லா இருக்கணுக்காக அவர் சொல்கிறது எல்லாமே ரொம்ப இதாக இருந்தது. கமலஹாசன் பண்ணுறது வந்து ஓகே தான், நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இப்போது விஜய் சேதுபதி வந்து பண்ணுறது வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. இப்போ கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் மாதிரி அவர் பண்ண ப்ரோக்ராம்லாம் ஒரு லெஜெண்டாக நம்ம கொஞ்சம் மரியாதையை கொடுத்து நம்ம பேசுகிற மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட இருந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நல்லா ஒரு கேஷுவலாக பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் விஜய் சேதுபதி ஓகே, சூப்பராக பண்ணுறாரு. விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவதுன்னா கமல் சும்மா சொல்லுவார் தவிர இந்த மாதிரி கலாய்க்க மாட்டார். விஜய் சேது பாட்டுன்னு கலாய்ச்சிடறாப்புல. கலாய்ச்சிட்டு போதும் நீங்கள் உட்காருங்க பேசின வரைக்கும் போதும் அப்படின்னுறாரு. டக்கு டக்குன்னு சொல்லிடுறாரா, அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. இதெல்லாம் எனக்கு விஜய் சேதுபதி தான் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கு. கமல் சார் சுற்றி பேசுவார்னு நினைக்கிறேன், பாதி புரியாது. பட் விஜய் சேதுபதி சீம்ஸ் டு பி வெரி டு த பாயிண்ட். யா, சில ஃபேன்ஸுக்கு அந்த பயாஸ் அந்த கோவம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு மேலே ஃபேனாக இருந்தேன்னா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கோவம் வருது. பட் என்னை பொறுத்த வரையும் விஜய் சேதுபதி ஹீஸ் டூயிங் ஃபைன் ஜாப். நான் வந்து டே ஒன்லேருந்தே சொல்கிறேன், திங்க் ஹீஸ் டு த பாயிண்ட். தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு விஜய் சேதுபதி கமல் சாரோட. விஜய் சேதுபதி ஓகே, நல்லா பண்றாரு. கமலஹாசன் சார் வந்து கொஞ்சம் ஒளி மறைவா சொல்லுவாரு. எப்படின்னா அந்த வஞ்சி புகழ்ச்சி அணி மாதிரி சொல்லுவாரு. அதாவது ஒளி மறைவா சொல்லுவாரு எந்த ஒரு பேட் கமெண்டா இருந்தாலும். பட் நம்ம ஆள் வந்து கொஞ்சம் வச்சு செய்யறாரு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு விஜய் சேதுபதி சார் தான் நல்லா பண்றாரு. அவர் பர்சனலா கொஞ்சம் பிடிக்கும், அதனால நல்லா பண்ற மாதிரி இருக்கு.